அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, டிஎன்டிஎட் அதாவது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2ஆம் நிலையில் நியமன தேர்வுக்கான முக்கிய பாடங்களை விளக்கமான வீடியோ தொகுப்பு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் கடந்த சில எபிசோடுகளில் முதுகு நாணற்றவையை பற்றி பார்த்தோம். லாஸ்ட் எபிசோடில் உயிரினங்களின் வகைப்பாட்டில் கீழே உள்ளபடி நிலைகளை கொண்டுள்ளதுன்னு பார்த்தோம். அது ஒரு 7 நிலைகள். அந்த 7 நிலையில் தான் முதல் நிலை உலகம், 2வது தொகுதி, 3வது வகுப்பு, 4வது வரிசை, 5வது குடும்பம், 6வது பேரினம், 7வது சிற்றினம் பார்த்தோம் இல்லையா? அப்போ வகைப்பாட்டிற்கான அடிப்படை, அந்த வகைப்பாட்டிற்கான அடிப்படை என்ன? டாக்ஸானமிக்கான ஃபண்டமெண்டல் என்னன்னா கட்டமைப்பு நிலைகள். தட் மீன் செல்களின் தொடர் வரிசை அமைப்பு, 2வது சீரமைப்பு, 3வது கருமூல அடுக்கு, 4வது உடற்குழியின் தன்மை. அப்போ இந்த 4மே தான் அடிப்படை. ஒன்று கட்டமைப்பு நிலைகள், தட் மீன்ஸ் செல்களின் தொடர் வரிசை அமைப்பு, 2வது சீரமைப்பு, 3வது கருமூல அடுக்கு, 4வது உடற்குழியின் தன்மை. அதில் ஃபஸ்ட்டு கட்டமைப்பு நிலை. அப்போ செல், இது நம்மளுக்கு தெரியும், செல்லு, திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம், அப்புறம் தான் மனித உடல். அப்போ உயிரினங்களின் அடிப்படை அழகு, உயிரினங்களின் செயற்பாட்டிற்கு அடிப்படை அழகு செல்லுன்னு பார்த்தோம். அப்போ செல், திசு, உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலம், உடல் அடிப்படையில் உயிரினங்களை ஒரு செல் உயிரி அல்லது பல செல் உயிரி என வகைப்படுத்துகிறாங்க. யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார். யூனிசெல்லுனா ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு அமீபா, பாரமிஷியம், யூக்குலினா, பாக்டீரியாலாம் சொல்லலாம். பல செல்லுனா பல செல்களால் ஆக்கப்பட்டது. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா பிளான்ட் செல், அனிமல் செல் எல்லாம். இது ஃபஸ்ட்டு கட்டமைப்பு நிலை. 2வது சமச்சீர். இதை உடல் உறுப்புகள் அமைந்துள்ள முறை. இந்த சமச்சீர் வந்து 2 வகைப்படுமா, 2 வகை. ஒன்று ஆர சமச்சீர், 2வது இருபக்க சமச்சீர். இதில் ஆர சமச்சீர் என்றனால் இம்முறையில் உடல் உறுப்புகள் மைய அச்சினை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கும். உயிரின் உடலை எந்த திசையில் பிரித்தாலும் 2 பாகங்களாக பிரிக்க முடியும். ஆர சமச்சீர். எடுத்துக்காட்டு ஐட்ரா, ஜெல்லிமீன், நட்சத்திர மீன் எல்லாம் ஆர சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு. இருபக்க சமச்சீர். இம்முறையில் உடல் உறுப்புகள் மையச்சின் இரு மையங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கும். மையச்சின் வழியாக உடலை பிரித்தால் மட்டுமே 2 சமமான பாகங்கள் பிரிக்க இயலும். எடுத்துக்காட்டு தவளை. பாருங்க, இது ஸ்டார் ஆர சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இருபக்க சமச்சீருக்கு எடுத்துக்காட்டு. இருபக்கம், முன்பகுதி, பின்பகுதி, வயிற்றுப்புறம், முதுகுப்புறம். ஆர சமச்சீர், இருபக்க சமச்சீர். அடுத்து பாருங்க கருமூல அடுக்குகள். இவை கரு உருவாக்கத்தின் பொழுது உருவாக்கப்படுகிறது. இவற்றிலிருந்தான் உடல் உறுப்புகள் தோன்றி அதிலிருந்து ஒரு முதிர் உயிர் உருவாகின்றன. ஈரடுக்கு உயிர்கள் புற அடுக்கு, அக அடுக்கு என 2 கருப்படங்களை கொண்ட உயிர்களாகும். எடுத்துக்காட்டு ஐட்ரா. மூவடுக்க உயிர்களுக்கு புற அடுக்கு 1, நடுக்கு 2, அகடுக்கு 3. எடுத்துக்காட்டு முயல். முயல் எல்லாம் என்னது 3 அடுக்கு. அடுத்து முதுகுநான். இது கருவளர்ச்சியின் போது உடலில் உள்ள நடு முதுகு பகுதியில் உருவாக்கப்படும் நீண்ட கோள் வடிவ அமைப்பு. கோள் வடிவ அமைப்பு தான் முதுகுநான். இது முதன்மை உயிர்களில் மட்டுமே நிலைத்திருக்கும். ஆனால் மற்ற விலங்குகளில் முதுகெலும்பு தொடராக மாற்றம் அடைகிறது. அடுத்தது உடற்குழி. உடலினுள் திரவத்தினால் நிரப்பப்பட்ட குழி உடற்குழி என அழைக்கப்படும். இது உடல் சுவற்றிலிருந்து உணவு பாதையை பிரிக்கிறது. அப்போ உண்மையான உடற்குழி அல்லது சீலோம், இது நடு அடுக்கினுள் அமைந்துள்ளன. சீலோம். உடற்குழியின் தன்மையின் அடிப்படையில் தான் விலங்குகள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் முதல்ல உடற்குழி அற்றவை. உடற்குழி அற்றவைக்கு எடுத்துக்காட்டு நாடா புழுக்கள். பொய்யான உடற்குழி கொண்டவை உருளை புழுக்கள். உண்மையான உடற்குழி கொண்டவை மண்புழு, தவளை. உடற்குழியின் தன்மையில்
3 வகை. அது உடற்குழி அற்றவைக்கு நாடா புழுக்கள், பொய்யான உடற்குழிக்கு கொண்ட உருளை புழுக்கள், உண்மையான உடற்குழிக்கு மண்புழு தவளை. அப்போ முதுகு நாணின் அடிப்படையில் விலங்குகள் 2ஆக பிரிக்கிறா. 2 முதுகு நாணின் அடிப்படையில் 2 முதுகு நாணற்றவை இன்வெர்டபிரே, முதுகு நான் உள்ளவை கார்டேட்டா முதல் முதுகு நான் உள்ளவை ப்ரோ கார்டிட்டா, அப்புறம் வெர்டபிரேட். அப்போ முதுகு நாணற்றவை முதுகு நான் உள்ளவை. அப்போ முதல்ல முதுகு நான் உள்ளவை முதுகெலும்பிகள். எக்ஸாம்பிள் முதுகு நான் உள்ள முதல் முதுகு நான் உள்ளவை, தட் மீன் ப்ரோ கார்டிட்டா மற்றும் வெர்டபிரேட்டா. எடுத்துக்காட்டு உருளை புழுக்கள். முதுகு நாணற்றவை, இதில் முதுகு நான் இல்லாத விலங்குகள். முதுகு நான் உள்ளவை முதுகு நான் உள்ள விலங்குகள். இரு பெயரிடும் முறை, இதை யார் அறிமுகப்படுத்துகிறா பாருங்க, காரல் லின்னேயஸ். இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். முதல் பெயர் பேரினம், முதல் எழுத்தில் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இரண்டாவது பெயர் சிற்றினம், ஸ்மால் லெட்டரில் எழுதணும். சில விலங்குகளின் இரு சொல் பெயர் பாருங்க, அமீபா. அமீபா பேரினம் சிற்றினம் சேர்ந்தால் இரு சொல் பெயர் முறை. அமீபா புரோட்டியஸ், ஐட்ரா ஐட்ரா வல்காரிஸ், உருளைப்புழு ஆஸ்காரிஸ் லூம்பிரிகாய்ட்ஸ், நாடாப்புழு டீனியா சோலியம், மண்புழு லாம்பிலிடா மாரிட்டி, பெரியோனக்கிஸ் எக்ஸ்கிளவேலாட்டஸ், அட்டைப்புழுக்கு இருடேனியா கிரானுலேசனா, அட்டைப்புழுக்கு, கரப்பான் பூச்சிக்கு பெரிப்ளெட்னா அமெரிக்கானா, நத்தைக்கு பைலா குளோபோசா, நட்சத்திர மீனுக்கு ஆஸ்ட்ரியஸ் ரூபென்ஸ், தவளைக்கு ரானா எக்ஸா டாக்டைலா, சுவர் பள்ளிக்கு பொடாரியஸ் பியூராலிஸ், காகாத்துக்கு கார்வலஸ் ஸ்பெலண்டெண்டன்ஸ், மயிலுக்கு பார்த்தீங்கன்னா பாவோ கிறிஸ்டாடஸ். அதில் பாவோன்றது ஜீனஸ், கிறிஸ்டாடஸ் ஸ்பீசிஸ். நாய்க்கு கேனிஸ் பெமிலியாரிஸ், பூனைக்கு பெலிஸ் பெலிஸ், புலிக்கு பேந்தரா டைகரிஸ். மனிதனுக்கு தான் ஓமோ சேப்பியன். மனிதன் ஓமோ சேப்பியன் இல்லையா? ஹியூமனுடைய எவால்யூஷன் பேர் தான் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ், ஓமோ எரெக்டஸ், ஓமோ எப்ளிஸ், ஓமோ சேப்பியன். இது மாடர்ன் மேன். இந்த மாடர்ன் மேனுக்கு தான் பேர் நவீன மனிதன். நவீன மனிதன். இதெல்லாம் சம் ஜுவாலஜிக்கல் நேம் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துங்க. ஏதாவது ஒன்று கேட்கலாம். சில விலங்குகளின் இரு சொல் பெயரை. அப்போ அந்த இரு சொல் பெயர் முறையை அறிமுகப்படுத்தியவர் காரல் லின்னேயஸ். முதல் பெயர் பேரினம், அது கேப் லெட்டரில் எழுதணும். இரண்டாவது பெயர் சிற்றினம், ஸ்மால் லெட்டரில் எழுதணும். அதில் முக்கியமாக அட்டை பூச்சிக்கு பாருங்கள் இருடேனியா கிரானுலுசா. வேறு மயிலுக்கு மயில் தான் நேஷ்னல் அனிமல் பேர்டு இல்லையா, பாவோ கிரிட்சாடஸ். நாய்க்கு பெலிஸ் பெலிஸ், பூனைக்கு புலி பேந்தரா டைகரஸ், மனிதன் ஓமோசேபியன். அடுத்து பாருங்கள் முதுகு நாணற்றவை. முதுகு நாணற்றவை, இதில் தொகுதி துளையுடைகள், துளை உடைகள், துளை உடைகள் போரிப்பெரா இல்லையா, பல செல்களை கொண்ட இயங்கும் தன்மையற்ற நீர்வாழ் உயிரிகள் தான் துளையிடைகள். அப்போ உடல் துளிகள் ஆஸ்டியா, நீர் இத்துளை வழியாக நுழைந்து நீரோட்ட மண்டலத்தை அடைகிறது. அப்போ நீரோட்டத்தின் வழியாக செல்பவை உணவு மற்றும் ஆக்சிஜன் ஆகும். உடல் சுவர் எப்படி இருக்குன்னா ஸ்பிக்குலஸ். ஸ்பிக்குலஸ்னால் நுண்முட்களாக இருக்கும். இதோட இனப்பெருக்க முறை ரெண்டுமே பாலின மற்றும் பாலினா முறை. எடுத்துக்காட்டு யூப்ளெக்ட்ரிலா சைகான். தொகுதி ரெண்டாவது குழியீடுகள், சிலியன்டேரா அல்லது நிடோடேரியா. இது நீர் வாழ்வன, கடல் மற்றும் நன்னீர்கள் வாழ்வன. இவை பல செல், ஆர சமச்சீர் மற்றும் திசு அளவிலான கட்டமைப்பு பெற்றவை. உடல் சுவற்றில் இரண்டு அடுக்குகள், ஈட்டோடெர்மம் எண்டோடெர்ம், புற அடுக்கு அக அடுக்கு. அது இல்லாமல் மீசோகிலியா செல்களால் ஆக்கப்படாத எனும் அடர் கூழ்ம பொருள் இரு அடுக்கிடையே இருக்கும். அது மீசோகிலியா.
இவற்றில் சிலென்ட்ரான் என்னும் வயிற்றுக்குழி காணப்படுகிறது. சிலான்ட்ரான் என்பது வயிற்றுக்குழி. இக்குழி வாய் துவாரத்தின் மூலம் வெளி தொடர்பு கொண்டுள்ளது. வாயை சுற்றி இதில் உணர்நீட்சிகள் காணப்படும். உணர்நீட்சிகள் புறப்பனையில் உள்ளவை. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா கொட்டும் செல்கள். இதுக்கு வந்து நிமட்டோசிஸ்டுகள், நீடோபிளாஸ்டுகள், கொட்டும் செல்லுகள். அதுக்கு வந்து நிமட்டோசிஸ்டுகள் அல்லது நீடோபிளாஸ்டுகள் என்று அழைப்பாங்க. இனப்பெருக்க முறை பாலின மற்றும் பாலிலா முறை. எடுத்துக்காட்டு ஐட்ரா ஜெல்லிமீன். மூன்றாவது தொகுதி தட்டை புழுக்கள், தட் மீன் பிளாட்டி எல்மிந்தஸ். இது இரு பக்க சமச்சீருடைய மூவடுக்கு கொண்டது. குழியற்ற விலங்குகள் ஒட்டுண்ணி வாழ்க்கையை மேற்கொள்கின்றன. எது? தட்டை புழுக்கள், பிளான்டோ எல்மந்தஸ். ஒட்டும் வாழ்க்கை முறை, குறிப்பாக மூவடுக்கு, குழியற்ற விலங்குகள், இரு பக்க சமச்சீர். இவை உறிஞ்சிகள் மற்றும் கொக்கிகள் உதவியால் விருந்தோம்பியின் உடலில் ஒட்டிக்கொள்கின்றன. கழிவு நீக்கம் தொடர் செல்களால் நடைபெறுகிறது. இது இருபால் உயிரி. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே உயிரில் காணப்படும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் புழு, நாடா புழுவெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். எதுக்கு? தட்டை புழுக்கு, பிளான்டோ எல்மந்தஸ். அடுத்த நாலாவது தொகுதி நிமட்டோட்டோர்கள், உருளை புழுக்கள். இது இருபக்க சமச்சீர் மூவடு கொண்ட விலங்கு. பொய்யான உடற்குழிகளை கொண்டவ. இவற்றில் பல வகை தனித்து மண்ணில் வாழ்பவ. மற்றவை ஒட்டுண்ணி புழுக்களாக இருக்கும். வடிவம் வந்து உருளை வடிவில், இருமுனைகள் கூர்மையாக கூட காணப்படும். கண்டங்கள் அற்ற. மேற்புறத்தில் கியூட்டிகள்னா மெல்லிய உரையால் உடல் சூழப்பட்டிருக்கும். இவை தனிப்பால் உயிரிகள். இதுதான் நிறைய நோய்களை உண்டாக்கும். நிறைய நோய்களை பாருங்க. குறிப்பாக இது நான்காவது தொகுதியான நிமட்டோக்கள், உருளை புழுக்கல்ல. அதுதான் என்ன உருவாக்குதான் பாருங்க. யானைக்கால், குறிப்பாக வந்து ஃபைலியராசிஸ், அஸ்காரியாஸ், குறிப்பாக அஸ்காரிஸ். இது யானைக்காலுக்கு உச்சிரிக்கியா பேன்கிராப்டி. அடுத்து ஐந்தாவது தொகுதி வலைத்தலை புசு புழுக்கள். வலைத்தசனா அனலிடா. இருபக்க சமச்சீர் மூவடுக்கு, உண்மையான உடற்கும் மற்ற உறுப்பு மண்டலக்கிடையே முதல் உயிரியாம். இதுதான் வந்து உண்மையான உடற்கும் மற்ற உறுப்பு மண்டலக்கிடையே முதல் உயிரிகள். எதுனா அனலிடா. உடலானது புறத்தில் மெட்டாமெரியஸ் என்ற கண்டங்கள் பெற்றும் வளையங்கள் போன்ற ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படுகின்றன. இதுக்கு அன்னுளி என்று பெயர். உடல் வந்து கியூட்டிகள் என்னும் ஈரப்பசை மிகுந்த உரையால் சூழப்பட்டிருக்கும். கியூட்டிகள் மற்ற சீட்டாக்கள் மற்றும் பரோபயாட்டிகள் இடம்பெயர உறுப்பாகுமா? இருபால் அல்லது ஒரு பால் உயிரிகளாக. எடுத்துக்காட்டு மண்புழு, அட்டையெல்லாம். இது ஐந்தாவது. ஆறாவது கணுக்காலிகள், ஆர்த்ரோபோடா. விலங்குலகின் மிகப்பெரிய தொகுதி இதுதான். விலங்குலகத்தில் மிகப்பெரிய தொகுதி எதுனா ஆர்த்தோபோடா. இருபக்க சமச்சீர் மூவடுக்கள் மற்றும் உண்மையான உடற்குழியுடைய விலங்குகள். உடல், தலை, மார்பு, வயிறு என பிரிக்கப்பட்டுள்ளது. உடலின் மேற்புறத்தில் ரொம்ப முக்கியம் கைட்டீன். அந்த கைட்டீன் பாதுகாப்பு உரையாக. எக்ஸாம்பிள் தாவர செல்கள் செல்லுலோஸ் என்ற உரையாலும், பூஞ்சையுடைய செல்கள் கைட்டின் என்ற உரை. அதே மாதிரி தான் இந்த ஆர்த்தோபோடா விலங்குகளுடைய மிகப்பெரிய தொகுதி. அதன் உடன் மேற்புறத்தில் கைட்டின் பாதுகாப்பு உரையாக உள்ளது. அப்போ வளர்ச்சியின் போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவை உதிர்கின்றன. அதுக்கு தான் பேர் தோல் உரித்தல், மோல்டிங் என்று பெயர். அப்போ உடற்குழியானது ஈமோலிம்ப் என்ற திரவத்தினால், தட் மீன் ரத்தம் நிரப்பப்பட்டுள்ளது. ஈமோலிம்ப். இரத்த குழல்கள் இல்லாததால் இரத்தம் உடல் முழுவதும் சுற்றி வருகிறது. இந்த வகை இரத்த ஓட்டம் ஓப்பன் சர்க்குலேட்டரி எனப்படும். பல நிலவாழ் கணுக்காலிகள் ட்ரக்கியா நுண்மூச்சுக்குழல் மூலமாக சுவாசத்தை மேற்கொள்கின்றன. அதே மாதிரி இதில் கழிவு நீக்க உறுப்புகளாக மால்பீஜியம் குழல்களும் பச்சை சுரப்பிகளும் காணப்படுது. ஆர்த்தோபோடா. இரத்த ஓட்டம் வந்து என்ன வகை? இந்த வகை இரத்த ஓட்டம் இல்லாதால், இரத்த குழல்கள் இல்லாதால் இரத்த உடல் முழுவதும் சுற்றி வருதான்.
ட்ரக்கியான நுண்மூச்சு குழல், அதுவும் கழிவு நீக்க உறுப்பு மால்பிஜன், பச்சை சுரப்பிகளும் காணப்படும். அதே நேரத்தில் ஆண் பெண் இரண்டும் தனித்தனியே உயிர்களாக உள்ளன. எக்ஸாம்பிள் நண்டு, கற்பான் பூச்சி, மரவட்டை. சென்டிபீட்டு பூரான், 100 காளிகள். சென்டிபீட்டுனா பூரான், எத்தனை கால்னா 100 காளிகள். இணை கால்கள்னா 30. மில்லி பீட்டுனா மரவட்டை, 1000 கால்கள். 1000 கால்கள் மட்டுமே பெற்றுள்ளன. ஏதாவது ஒரு கொஸ்டின் இங்கே வரலாம், பார்த்துக்குங்க. சென்டிபீட்னா பூரான், பொருள் 100 காளிகள், இணை கால்கள் 30. மில்லி பீட்னா மரவட்டை, பொருள் 1000 கால்கள். 1000 கால்கள் மட்டுமே பெற்றிருக்கும். அடுத்த 7வது தொகுதி மெல்லுடைகள், மொலாஸ்கா. இதை நன்னீர், கடல் நீர், நிலம், இருபக்க சமச்சீர் பெற்றவை, உடற்கண்டங்கள் அற்ற மென்மையான உடல் அமைப்பை கொண்டவை. உடல் 3 பகுதிகளை கொண்டது. உடல் 3 பகுதியாக இருக்குமா. 1 தலை, 2வது தசையிலான பாதம், 3வது உள்ளுறுப்பு தொகுப்பு. அப்போ உடலை சுற்றி மேண்டில் என்னும் மென் போர்வையும் வெளிப்புறத்தில் மேண்டிலால் காணப்படுகின்றன. மேண்டில் என்ற மென்போர்வையும் வெளிப்புறத்தில் மேண்டிலால் சுரக்கப்பட்ட ஷெல்லும் காணப்படுமா. சுவாசம் எதில் நடக்குன்னா செவில்களில் நடக்கும், டினிடியம் அல்லது நுரையீரல் முறையில் நடைபெறுமா. இவை தனிப்பால் உயிரிகள். வளர்ச்சியின் போது லார்வா நிலை காணப்படும். எடுத்துக்காட்டு நத்தை, ஆக்டோபஸ். நத்தையும் ஆக்டோபஸையும் இந்த இனத்தில் சேர்க்கலாம். அப்போ ஆக்டோபஸை பொறுத்தவரையும் எப்படி இருக்கும் பாருங்கள். உணர்ச்சி, தன் விழிப்புணர்வு, ஆளுமை, அறிவாற்றல், தனித்தன்மை மற்றும் மனிதருடான தொடர போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகுநான் அற்ற உயிரி எதுனா இந்த ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ் முதல்ல உணர்ச்சி, தன் விழிப்புணர்வு, ஆளுமை, பர்சனாலிட்டி, அறிவாற்றல், தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடான தொடர போன்ற பண்புகளை கொண்ட ஒரு முதுகுநான் அற்ற உயிரி எதுனா ஆக்டோபஸ். பூமியின் மீது மனிதனுக்கு அடுத்து அதிக ஆதிக்கம் செலுத்துபவையாக, கொஸ்டின், பூமியின் மீது மனிதனுக்கு அடுத்து அதிக ஆதிக்கம் செலுத்துபவையாக இந்த ஆக்டோபஸ்கள் விளங்கும் என சிலர் யூகிக்கிறாங்க. அடுத்து 8வது பாருங்க, தொகுதி முட்டோலிகள், எக்கனோடெர்மெட்டா, வாழிடம், கடல். மூவடுக்கு உறுப்பு மண்டல கட்டமைப்பு, உண்மையான உடற்குலை கொண்டவை. முதிர் உயிரிகள், ஆர சமச்சீர், இளம் உயிரிகள் இருபக்கச்சியம் கொண்டவை. இளம் உயிரினால் லார்வாஸ். முதிர் உயிரி ஆர சமச்சீர், இளம் உயிர்கள் லார்வாக்கள் இருபக்க சமச்சீர் கொண்டவை. சிறப்பு பண்பு திரவத்தினால் நிரம்பிய வாஸ்குலார். திரவத்தினால் நிரம்பிய வாஸ்குலார், தட் மீன் வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம். இடப்பெயர்ச்சி, குழாய் கால்கள் 2 feet. புறச்சட்டகம் எப்படி இருக்குமா பாருங்க. கால்சியம் தகடுகள், கோல்கரஸ் அசிலைட்ஸ். வெளிப்புற முட்கள் ஸ்பெக்குலஸ். நுண்ணிடுக்கி பெண்டிசெலேரியா. எடுத்துக்காட்டு நட்சத்திர மீனையும் கடலை குப்பியும் சொல்லலாம். லாஸ்ட்டாக அரை நாணிகள் தொகுதி. இது மென்மையான புழு வடிவம் கொண்ட மற்ற கண்டங்களற்ற உடலை கொண்ட உயிர். இதில் இருபக்க சமச்சீர், உண்மையான உடற்குழி. இது முதுகுநான் உள்ள மற்றும் முதுகுநானவற்றின் பண்புகளை கொண்டவை. இவற்றில் செவில்கள் காணப்படும், ஆனால் முதுகுநான் இருப்பதில்லை. கசைலைகள் உணவிடத்தை மேற்கொள்ளும். மேலும் இவை வலை தோண்டி வாழும் உயிரிகள். எடுத்துக்காட்டு பலனோக்ளாஸ், ஏகான் புழுக்கள். அடுத்தது எக்விட்டோரியா கிரானுலுசா, இந்திய கால்நடை அட்டை. இதனுடைய வகைப்பாட்டு நிலை வலைத்தசு புழு, வகுப்பு இருடினியா, வரிசை நேத்தோபெலிடியா, பேரினம் இருடியனேரியே, சிற்றினம் கிரானுலுசா. அப்போ இகுடியனியா கிரானுலுசா இல்லையா, இருடியனியா ரூ. இது இருடியனியா கிரானுலுசா இந்திய கால்நடை அட்டை. அப்போ வாழிடும் வாழ்க்கை முறையை பாருங்கள். காணப்படும் நாடுகள் குறிப்பாக இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், மியான்மர், லங்கை போன்ற பகுதிகளிலும்
வாழிடம் நன்னீர் குளங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் புற ஒட்டினிகளாகவும் மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கியோரஸ் இரத்த உறிஞ்சிகள் வகையிலாகவும் உள்ளன. அப்போ புற அமைப்பியலில் பார்த்தீங்கன்னா அளவு மற்றும் உருவம், நீளும் போது நாடா, சுருங்கும் போது உருளை, வளரும் தன்மை நீளும் போது நாடா, சுருங்கும் போது உருளை, வளரும் தன்மை 35 சென்டிமீட்டர் வரை. நிற அமைப்பு பார்த்தீங்கன்னா முதுகு பகுதி ஆலிவ் பச்சை நிறம், வயிற்று பகுதி ஆரஞ்சு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு சிவப்பு. கண்டமைப்பு மெட்டாமெரிசிக் கண்டமைப்பு, மெட்டாமெரிசிக் கண்டமைப்பு உடலில் காணப்படுகிறது. இதனுடைய உடல் 33 கண்டங்கள் அல்லது சோமைட்டுகளை பகுதிகள். 9 முதல் 11 கண்டங்கள் இனப்பெருக்க காலத்தில் கூட்டை அதாவது கக்குனை உருவாக்குவதற்கு அதுக்கு என்ன பேருனா கிளைட்டெல்டம் உருவாக்கும். கிளைட்டெல்டம். உணர்வேற்பிகள் பாருங்க, முதல் 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் இருக்கும். வளைய உணர்வேற்பிகள் வளையத்தில் உள்ளன. கண்ட உணர்வேற்பிகள் கண்டத்தின் முதல் வளையத்தில் உள்ளன. அதில் ஒட்டுறிஞ்சிகள் 2 ஒட்டுறிஞ்சிகளாம். ஒன்று முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி. வயிற்று பகுதி முதல் 5 கண்டம் உணவிட்டத்திற்கு உதவுகிறது. பின் ஒட்டுறிஞ்சி இறுதி 7 கண்டங்கள் ஒட்டிக்கொள்ள மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு பயன்படுத்துகின்றன. அது புறத்துளைகளை பொறுத்தவரையும் வாய் முன் ஒட்டுறிஞ்சின் மையத்தில் வாய் காணப்படுகிறது. மலத்துளை சிறு துளையானது 26வது கண்டத்தில் முதுகுப்புற மைய பகுதியில் திறக்கிறது. நெப்பியுடைய துளைகள், இந்த நெப்பியுடைய துளைகள் 17 இணை நெப்பியுடைய துளைகள் மூலம் உடலின் வெளிப்பகுதியில் திறக்கின்றன. இந்த துளைகள் 6 முதல் 22 வரையிலான கண்டங்களில் ஒவ்வொரு கண்டத்தின் கடைசி வளையத்தின் வயிற்று பகுதியிலும் காணப்படுமா. அடுத்து ஆண் இனப்பெருக்க துளை. இத்துளை 10வது வளையங்களின் வயிற்று பகுதியின் மையத்தில் உடற்கண்டத்தின் 2 மற்றும் 3வதாக அமைந்திருக்கும். 10வது. அதே பெண்ணின பெருக்க துளை 11வது கண்டத்தின் 2 மற்றும் 3வது வளையங்களில் வயிற்று பகுதியில் அமைந்து காணப்படுமா. 10வது வளையங்களின் வயிற்று பகுதியில் மையத்தின் உடற்பகுதி கண்டத்தில் 2ஆம் 3ஆம் அமைந்தால் அது ஆண் இனப்பெருக்க துளை. அதே 11வது இருந்துச்சுன்னா அது பெண் இனப்பெருக்க துளை. அப்போது இந்த உடற்பகுப்பு எப்படி இருக்கு பாருங்க. பகுதிகள், தலைப்பகுதி எங்கே இருக்கும்? முதல் 5 கண்டங்கள் 1லிருந்து 5 வரை. முன் கிளை டெல்டா பகுதி, தலைப்பகுதி முதல் 5 கண்டம் வரை. 2வது முன் கிளை டெல்டா பகுதி 6 மற்றும் 7 8வது கண்டங்கள் வரை. 3வது கிளை டெல்டா பகுதி 9, 10 மற்றும் 11வது கண்டம். நடுப்பகுதி 12 முதல் 22 வரை. பின் அல்லது வால் பகுதி 23 முதல் 26 வரை. பின் ஒட்டுறிஞ்சி பகுதி இது 27 முதல் 33 வரை. அப்போ உடற்சூழலை பொறுத்தவரையும் இதில் கியூட்டிக்கல் வெளியடுக்கு, புறத்தோல் கியூட்டிக்களை ஒட்டி அடியில் காணப்படுவது புறத்தோல் அடுக்கு. அடுத்தது இதனுடைய தோல் புறத்தோலுக்கு அடியில் காணப்படுவது தோல் புறத்தோலுக்கு கீழே இணைப்பு திசுவால் ஆனது. ஓகே. அடுத்து பாருங்க, தசை அடுக்கு வட்ட மற்றும் நீள்வாட்டு தசைகளால் ஆனது. வட்ட மற்றும் நீள்வாட்டு தசை. அது மட்டும் இல்லாமல் போட்ரியோடல் திசு, இது நீள் தசைகளுக்கு கீழே உள்ளது. உணவு குழாயை சுற்றி உடற்குழி முழுவதும் நிரம்பி உள்ளதான். இடப்பயிற்சியை பொறுத்தவரையும் வளைதல் அல்லது ஊர்தல் முறை, அப்புறம் நீந்துதல் முறை. ஜீரண மண்டல பொறுத்தவரையும் உணவு குழல், உணவு பாதை, வாய், அப்புறம் மலத்துளை. 3 ஆரத்துளையிலான வாய், அதில் முன் ஒட்டுறிஞ்சின் மையப்பகுதி. தாடையில் உமிழ்நீர் சுரப்பிகள் திறப்புகளை கொண்ட பாப்பிலாக்கள். வாய் முதல்ல ஏற்கனவே பார்த்தோம் 5 கண்டம். அப்போ அந்த உமிழ்நீரில் உள்ள பொருள் என்னன்னா அட்டலையா இருடின். உமிழ்நீரில் இதனுடைய பயன் ரத்தம் உறைதலை தடுக்கிறது. இருடின் வேலை ரத்தம் உறைதலை தடுக்குமா, ரத்தம் உறைதலை தடுக்கும், பிளட் கிளாட்டிங். திணிப்பை உணவு பாதின் மிகப்பெரிய பகுதி அறைகள் 10. தாடைகளின் மூலம் விருந்தோம்பிகளின் தோலில் 3 ஆரம் அல்லது ஒய் வடிவ காயத்தை
காயத்தை ஏற்படுத்துமா? அட்டைகளுக்கு காது இல்லை. காது கிடையாது. அவை அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கின்றன. அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கிறது. அப்போ 2லேருந்து 10 சிறிய கண்கள் இருக்கான். காது கிடையாது. 2லிருந்து 10 சிறிய கண்கள் உணவை அடையாளம் பார்க்குதான். அட்டை தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சுமாப்பா. அட்டை தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்ச அளவுக்கு பெரும் பசி கொண்டவ. அப்போ அட்டை தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சிக்கொள்ள ஓராண்டுக்கும் மேலாகிறது. முழு உணவையும் என்னதான் முழு செரித்து உறிஞ்சிக்கொள்ள ஓராண்டு ஆகுமா? அப்போ அட்டையின் கண்டமைப்பு பகுதிகள் பாருங்கள். கண்டமைப்பு மொத்தம் அட்டையிலோட கண்டமைப்பு 33. முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண்கள் அது முதல் 5 வரையிலான கண்டம். பின் ஒட்டு குறிஞ்சில் 27லேருந்து 33. தொண்டை 5 முதல் 8. தீனிப்பை 9 முதல் 18. வயிறு 19வது கண்டம். குடல் 10 முதல் 22 வரை. மலக்குடல் 23 முதல் 26. மலத்துளை 26வது. நெப்புடைய துளை 6 முதல் 22. ஆண் இனப்பெருக்கு 10. பெண் இனப்பெருக்கு என்னது 11வது கண்டம். இது அட்டையினுடைய கண்டங்கள். அதில் சுவாச மண்டலம் பாருங்கள். சுவாச நடப்பெற பகுதி தோல். இரத்த குழல் தந்திகளை கொண்ட வலையமைப்பு. தந்தியினுள் இரத்த உடற்குழி திரவம் உள்ளது. காற்றோட்ட மண்டலம். காற்றோட்ட இரத்த உடற்குழி மண்டலம் மூலம் நடைபெறுகிறது. இரத்த உடற்குழி. இரத்த குழாய்கள் இல்லை. அப்போ இரத்த உடற்குழாயில் கால்வாய்கள் அதான் ஈமோகுளோபினை கொண்டுள்ளன. அப்போ இதுக்கு 4 வகையான கால்வாய்கள் என்னென்ன பாருங்கள். 1 கால்வாய் உணவு பாதையின் மேல்புறம். மற்றொரு கால்வாய் உணவு பாதையின் கீழ்ப்புறம். அடுத்த 2 கால்வாய் உணவு பாதையின் இரு பக்கங்களில் உள்ளன. 4 கால்வாய்களும் கீழ்ப்புறத்தில் எங்கே இருக்குன்னா 26வது கண்டத்தில் ஒன்றாக இணையும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம். அட்டை மைய பக்கவாட்டு மற்றும் பரிவு நரம்பு மண்டலத்தை கொண்டது. அந்த மைய நரம்பு மண்டலம் நரம்பு வளையகம் மற்றும் ஓரினை வயிற்றுப்புற நரம்பு நாணையை பெற்றுள்ளன. நரம்பு வளையம் தொண்டை மேல் நரம்பு திரள், தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு, தொண்டை கீழ் நரம்பு திரள். அப்போ தொண்டை கீழ் நரம்பு திரள் 4வது இணைய நரம்பு திரள்களின் இணைவால் உருவாகிறது. அப்போது அட்டையினுடைய நரம்பு வளையங்கள் தொண்டை மேல் நரம்பு திரள், தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு, தொண்டை கீழ் நரம்பு திரள். அப்போ தொண்டை கீழ் நரம்பு திரள் 4 இணை நரம்பு திரள்களின் இணைவால் உருவாகியுள்ளன. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.